கரூரில் மூத்த வழக்கறிஞரை கத்தியால் குத்தி பணம் நகைகளை கொள்ளையடித்த ஜூனியர் வழக்கறிஞரை 48 மணி நேரத்தில் போலீசார் தட்டி தூக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுங்ககேட் பகுதியில் வசிக்கும் 71 வயதாகும் ஆறுமுகம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் மற்றும் மகள் நீதிபதிகளாக உள்ளனர். இந்நிலையில் ஆறுமுகம் இரவு வீட்டில் இருந்தபோது உள்ளே முகத்தில் மாஸ்குடன் நுழைந்த 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் ஆறுமுகத்தின் முகத்தில் குத்தியுள்ளனர். பின்னர் வீட்டிலிருந்த 6 லட்சம் ரூபாய் ரொக்கம், தங்க செயின்கள் மற்றும் தங்க காசுகளை கொள்ளையடித்து சென்றனர். இதில் காயமடைந்த ஆறுமுகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் ஆறுமுகம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ் கான் அப்துல்லா உத்தரவுப்படி 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளை கும்பலை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கரூர் திருச்சி சாலை தெரேசா கார்னர் பகுதியில் வாகன சோதனையின் போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரித்தனர். இதில் கொளந்தாங்கவுண்டனூரைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி தனது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து வழக்கறிஞர் ஆறுமுகத்தின் வீட்டில் கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து ராஜீவ்காந்தி அவரது நண்பர்களான சாய்பாபா நகரைச் சேர்ந்த பிரசாந்த் மற்றும் முத்துநகரைச் சேர்ந்த பிரசாந்த் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பணம், 5 பவுன் நகைகள், 1.5 பவுன் தங்கச் சங்கிலிகள், 50 கிராம் எடையுள்ள 45 தங்க காசுகள், 2 விலை உயர்ந்த தங்க வாட்ச் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். முக்கிய குற்றவாளியான ராஜீவ்காந்தி ஜூனியர் வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஆறுமுகத்திடம் வேலை பார்த்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. சீனியர் வழக்கறிஞரை கத்தியால் தாக்கி ஜூனியர் வழக்கறிஞர் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.